நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். ஒரு வட மாநில இளைஞர் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கிறாரு. போகும்போது மிக கொடூரமாக ஒரு 17 வயசு பசங்களால் 4 பேரால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த விஷயங்கிறது பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்திய அளவில் கூட அது பேசும் பொருளாக மாறி இருக்கு. கஞ்சா புழக்கம்ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு இல்லவே இல்லை அப்படின்னு மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு, அமைச்சர் சொல்கிறாரு. இது பின்னாடி ஒரு கஞ்சா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பார்த்துமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, குறிப்பாக இந்த கஞ்சா பழக்கம் கல்லூரி மாணவர்கள் தான் இந்த கஞ்சா மார்க்கெட்டினுடைய சந்தாதாரர்கள், வாடிக்கைதாரர்கள். மிக எளிதாக அந்த மாணவர்களிடம் இதை கொண்டு போய் சேர்க்க முடிகிறது. அடுத்தபடியாக தலித் இளைஞர்கள், கல்வி அறிவற்ற உழைக்கிற மக்களிடம் எப்படி இந்த மது பழக்கம் ஒட்டி கொண்டதோ அதே போல் கஞ்சா பழக்கமும் ஒட்டி கொண்டது. அந்த இளைஞர்கள் தான் அவர்களுக்கான அரசியலும் இல்லை, அவர்களுக்கான சமூக அங்கீகாரமும் இல்லை, அவர்களுக்கு கண்காணிப்பும் இல்லை. அப்போ இந்த பழக்கங்கள் நீங்கள் தமிழக சிறைச்சாலைகளில் அதிகமாக அடைக்கப்படுகிற இளைஞர்கள் தலித் இளைஞர்கள் தான். ஏன்னா அவர்களுக்கு காவல்துறையில் கேட்பதற்கு நாதி இல்லை. வேறு மேட்டுக்குடி இளைஞன் நீங்கள் சிறை காவல்துறைக்கு போனால் முதல்ல என்ன சாதின்னு கேட்பான். காவல்துறையில் என்ன சாதி நீ? அவன் ஒரு முற்பட்ட சாதியை சொன்னால் அப்படியே அனுப்பிச்சிடுவான். இல்லை அவன் சாதிக்காரன் அங்கே இருப்பான், அவனை அனுப்பிச்சிடுவான். அங்கேயே சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கும். ஆனால் தலித் இளைஞன் இதை அவன் சொல்லிட்டான்னா அவனுக்கான ஆட்களே இல்லை, அவன் சிறையில் அடைக்கப்படுவான். தமிழ்நாடு முழுக்க தான் நிலைமை. மேட்டுக்குடி சமூக கட்டமைப்பு அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பாக இருக்கு. ஆனால் தலித் இளைஞனுக்கு நீங்கள் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி கொலையில் அந்த பள்ளி தாக்கியது அத்தனை பேர் மனசாட்சியுள்ள அத்தனை பேர் தாக்கினான். ஆனால் தலித் குடிசைகளில் தான் காவல்துறை தேடி கைது செய்தது. இல்லை, இப்போ இந்த கஞ்சா விவகாரத்தில் அந்த பசங்க கஞ்சா போதைகள் இருந்திருக்காங்க, போட்டு தாக்குறாங்க. அவர் அந்த இடத்துல ரத்தம் கதையுமா இருக்கிறாரு. இந்த அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கிறத எப்படி பார்க்குறது? இல்லைங்க, அதாவது அந்த இளைஞனுக்கு காவல்துறை பற்றி தெரியல, சட்டம் என்ன செய்யும்னு தெரியல, சமூகமும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல, ஆசிரியனும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல, அவனுடைய குடும்ப அமைப்பும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல. இது எங்கே நடக்குதுன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தான் நடக்குது. எல்லா மேட்டுக்குடி சமூகங்கள் பூராமே ஒரு பெரிய கட்டமைப்பு பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு கூலி வேலைக்கு ஒரு 100 பேர் வேணும், கட்சிக்கு கோஷம் போடுறதுக்கு ஒரு 500 பேர் வேணும். இந்த லாரி எங்கே போகுது? அது செட்டி நாடார் தெருவுக்கு போகுமா அந்த லாரி? இந்த லாரி முக்குளத்தூர் தெருவுக்கு போகுமா? நாட்டுக்கூட்ட செட்டியார் தெருவுக்கு போகுமா? எங்கே போகும்? எங்கே சேரியும் காலனிகளும் இருக்கோ அங்கே தான் அந்த லாரி போகும். போனால் அங்கே என்ன கிடைக்குது? குவார்ட்ரு வாங்கி கொடுக்குறான். குவார்ட்ரு அந்த அது எப்படி அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் நீங்கள் அதாவது வல்லூறுகளை போல வேட்டையாடப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், எல்லா அரசியல்வாதி ஒரு 50 பேர் வச்சுருப்பான். அந்த 50 பேர் யார்? தலித் இளைஞர் தான் இருக்கும். அப்போ இது இந்த சமூக கட்டமைப்போ, ரெண்டாவது அவர்களுக்கான கல்வியோ, நீங்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான் அந்த இளைஞர் அரசியல் மயப்படுத்தப்படுறான். அவனுக்கு என்னன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அண்ணாமலை போன்றவர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா,
சட்ட ஒழுங்கு எந்த நிலையில இருக்குது? ஒரு ரீல்ஸ் ஒரு பட்டகத்திய வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறாங்க. ட்ரெயின்ல மத்தவங்கள அச்சுறுத்துறாங்க அப்படின்னா, அப்ப சட்ட ஒழுங்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இல்லைங்க. அண்ணாமலையே முதலமைச்சரானாலும் இப்படி தான் இருக்கும். ம். அண்ணாமலையே முதலமைச்சர் ஆனாலும் சமூகத்தை நீங்கள் சரி பண்ணாமல் சட்ட ஒழுங்கு சரி பண்ண முடியாது. ஆ நீங்கள் 2 சமூகம் ஆடு மாடுகளை போல மோதிக்குதா இல்லையா? ஆ 2 மனித உயிர்கள், 2 கிராமம் மோதுதா இல்லையா? நீங்கள் ஒரு இளைஞன் பாதிக்கப்படுவதற்கு நம்ம இவ்வளவு வேதனைப்படுறோம். குடிசையை கொளுத்துறானே, குழந்தை குட்டியோட கொளுத்துறானே, அது ஒடுக்கப்பட்ட சேரி சூறையாடப்படுது. அப்போ இதில் சமூக அரசியல் போய் சேர. கேரளாவில் வேணும் சூறையாடுறானா? நான் நீலகிரியில் பார்க்குறேன், எந்த ஜாதி சண்டை இல்லையே நீலகிரியில். நீலகிரியில் ஒரு மாவட்டமே இருக்காங்க. நீலகிரி மாவட்டமே இருக்கு. 3 சட்டமன்ற தொகுதி இருக்கு. கோத்தகிரி, குன்னூர், ஊட்டி, கூடலூர். இந்த கோத்தகிரி கிடையாது நினைக்கிறேன். குன்னூர், ஊட்டி, கூடலூர் 3 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 3லேயும் ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் முதல் 15 லட்சம் பேர் இருக்கான். எந்த சாதி சண்டை இல்லையே. எல்லா ஒடுக்கப்பட்டவனும் இருக்காங்க. என்ன காரணம்? அவனுக்கான சமூக பாதுகாப்பு, சமூக கட்டமைப்பு இருக்கு. படிக்கிறான், வேலைக்கு போகிறான், அவன் வீட்டுக்கு போகிறான். இங்கே இந்த சமூகம் பிரிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு நீங்கள் கூலிப்படையாக உருவாக்குகிற வேலையை இங்கே ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கையில் தான் இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் மாதிரியான இயக்குநர்கள் எடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் மாதிரியான படங்கள், அது போல் வெற்றிமாறன் போன்றவங்க எடுக்கக்கூடிய படங்கள், இந்த வன்முறை காட்சிகள், இப்போ அரசன், இந்த மயிலை சிவகுமார், இந்த மாதிரியான நபர்களை போர்ட்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய படங்கள், இதுதான் இந்த மாதிரி இளைஞர்கள் உருவாக்குறதுக்கு வழிவகுக்குது அப்படின்றாங்களே. இல்லை, அதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் விஷயம், 2 மணி நேரம் விஷயம். அப்படி அல்ல. நீங்கள் நிறைய கொலைகளை எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காசை கொடுத்தா எது வேணாலும் செய்வதற்கு இது கூலிப்படை எங்கே உருவாகுது? சினிமா பார்த்தா உருவாகுது. அப்படி இல்லை. சட்டம் கடுமையாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்த மேலேயும் 20 கேஸ் நிலுவையில் இருக்குன்னா அது யார் காரணம்? காவல்துறை தான் காரணம். எப்படி ஒரே கேஸில் அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்குமா? 2 கேஸில் அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குமா? 3 கேஸாக வெளியே வர முடியாத? எப்படி 15-20 கேஸ் நிலுவையில் இருக்கு? அந்த காவல்துறை ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்? எஃப்ஐஆரை போட்டு கோர்ட்டில் கொடுத்துட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ அவன் சாட்சி இல்லாமல் கேஸ் தள்ளுபடியாரு. இப்படித்தான் 2000க்கு மேற்பட்ட ரவுடிகள், A+ ரவுடிகள் இருப்பதாக காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு பணியில் இருக்கிற போது சொன்னார். இவர்கள் பூரா அந்த கஞ்சா வியாபாரி தான். 2000 பேர் நீங்கள் 2 லட்சம் பேருக்கு விற்கிறான். 2000 பேர். நீங்கள் இந்த புள்ளி வரந்தா 2000, எனக்கு தெரிஞ்சு அதில் 10,000 பேர் இருப்பான். 10,000 பேர். விமான நிலையத்தில் எவ்வளவு கடுமையான சோதனை இருக்கு. அதே போல சோதனையை நீங்க எல்லைகளில் செய்யணும். அப்படி செய்ய மாட்டான் அந்த கவர்மெண்ட். ஏன்? எனக்கு தெரிஞ்சு தாசில்தாரே கஞ்சா கடத்தலாம், போலீஸே கஞ்சா கடத்தான். வேற காசு கொடுத்தா எதை வேணால் கடத்தும். இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு தாசில்தாரே இலங்கைக்கு கஞ்சா கடத்தி ஜெயிலில் இருக்கார். தாசில்தார், ரிட்டையர்டு தாசில்தார். ஏன்னா லட்சம் கிடைக்குது. அப்போ இதெல்லாமல் வெற்றிமாறனும் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் கற்றுக் கொடுத்தான் இல்லை. நீங்கள் அரசியல்வாதி பூரா நீங்கள் எந்த விதமான அடிப்படை தகுதி இல்லாத அடியாட்களை உருவாக்குகிற ஆள் தான் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள். எடுத்து பாருங்க. ஒரு எம்எல்ஏ போனால், ஒரு அதிமுக மாவட்ட செயலர் போனால் அந்த காரில் 5-7 பேர் படிப்பறிவே இல்லாத முரட்டு உருவம் உட்காந்துருக்கு. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். அவனுக்கு எந்த வேலையும் இல்லை, அவருக்கு அடியாளாக இருக்கணும். இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. ஒரு மாவட்ட செயலர், ஒரு வட்ட செயலர் போனால் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, ஒரு 5 பேர் இன்னொரு கார், இவர் டிரைவர் ஓட்டுவான். அந்த டிரைவரே அவன் ப்ரொஃபஷனல் டிரைவராக இருக்க மாட்டான். எம்எல்ஏவே போகிற மாதிரி அவன் நினைப்பான். உண்மையில் போவான், முட்டுவான், மோதுவான், போலீஸை மதிக்க மாட்டான். ஏன்னா போலீஸும் அந்த வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளரும் ஒரு அன்கோடு இருப்பான். அப்போ எல்லா சமூக விரோத செயல்களும் உருவாகிற இடமே
அரசியல்வாதிகளுடைய அடியாட்கள் தான். இப்போ என்னன்னா வட மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியலை இப்போ பாஜக போன்றவர்கள்லாம் வலதுசாரிகளை கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாடுங்கிறது வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா? அப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் 1 கோடி பேர் இங்கே ஏன் வர்றான்? 1 கோடி பேர் இங்கே இருக்கான். வட மாநில தொழிலாளிகள் 1 கோடி பேர் ஆதார் கார்டு, ஐடி கார்டு, சேல் டேக்ஸ், இன்கம் டேக்ஸோட இருக்கான். இந்த அண்ணாச்சி கடை பூரா வட மாநில ஹிந்திக்காரன், பீகார்காரன் வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி கடை பூராமல் ஒரு 30% வட இந்தியனே வச்சுருக்கான், பீகாரியே வச்சுருக்கான். அது எப்படி பாதுகாப்பு இல்லாமல் சைக்கிள் கடை வச்சுருக்கான், மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கான். நம்ம ஆட்கள் செய்த அத்தனை தொழிலையும் இப்போ வட மாநிலத்தை சார்ந்தவன் இங்கே செஞ்சு அவன் இப்போ நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டான். 1 கோடி பேர் வந்திருக்கான். பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி 1 கோடி பேர் வருவான்? பாஜகவை இங்கே அட்ரஸே இல்லாமல் பண்ணணும். திராவிட இயக்கம் அதுக்கெல்லாம் தயாராக இல்லை. திராவிட இயக்கமே வட மாநில கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இப்போ இன்னொரு பக்கம் சிபிஐல விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ புஷி ஆனந்த், ஆதவர்தனெல்லாம் ஆஜராகிட்டு இருக்கிறாங்க. மிக கடுமையான கேள்விகள்லாம் கேட்கப்படுறதா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிபிஐ விசாரணையில் தாவேக்காவுக்கு என்ன நடக்குது? தாவேக்காவுக்கு கூட்டணி நடக்குது. பாண்டிச்சேரி ஆட்சியை இன்கம் டேக்ஸ் கமிஷனர் தான் முடிவு பண்ணார் போன கூட்டணி. காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமியை முதல்வர் ஆக்குவதற்காக தன்னுடைய தொகுதியை விட்டு கொடுத்து இடைத்தேர்தலில் காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்தியவர் தான் ஜான்குமார், இன்னைக்கு பாஜக எம்எல்ஏ. அவர் 5 வருஷத்துக்கு முந்தைய எந்த கட்சி எம்எல்ஏ? காங்கிரஸ் எம்எல்ஏ. காங்கிரஸில் யாரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தன்னுடைய தொகுதி விட்டு கொடுத்தாரு? நாராயணசாமியை. பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பிய பிறகு, தமிழிசை அங்கே ஆளுநராக போன பிறகு இந்த வேலைகளுக்கு அந்த பழைய கவர்னர் அந்த மாதிரி பேர் கிரண்பேடி கிரேன் வச்சு அந்த மாதிரி தூக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு பேர் கிரண்பேடி. அந்த அம்மா இந்த வேலைகளுக்கு அந்த அம்மா ஒத்து வரல. அந்த அம்மா தூக்கிட்டு தமிழிசையை போட்டாங்க. தமிழிசையை போட்ட பிறகு முதலில் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் தான் கூப்பிடுறாரு. யார்? ஜான்குமார். இப்போ எம்எல்ஏவாக இருக்க காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிற ஜான்குமாரை கூப்பிடுறாரு. 40 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு. சிறைக்கு போனால் வெளியே வரைக்கும் 10 வருஷம் ஆகும். எங்களால் நிரூபிக்க முடியும். காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து விட்டு பாஜகவில் வந்து இணைந்து கொள். இது யார் சொல்கிறா? பாஜக மாநில தலைவரா? பாஜக மேலிட பிரதிநிதி அல்ல, இன்கம் டேக்ஸ் கமிஷனர். என்ன பண்ணார் அவர்? ஜெயிலுக்கு போறியா இல்லை பிஜேபிக்கு போறியா? என்ன பண்ணார்? 2 ஒன்று தான். நேர பிஜேபிக்கு வந்துட்டார். அதே போல் வெங்கடேஸ்வரன் தங்கம் நல்லெண்ணெய் உரிமையாளர், அவர் ஒரு 50 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு. திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் திமுக தலைமைக்கு ஒரு 3 கோடி கொடுத்தா சீட்டை வாங்குறது. அந்த நபரை கூப்பிட்டு கேட்குறான் இன்கம் டேக்ஸ் கமிஷன், என்ன பண்ணுற நீ? விழுப்புரத்தில் வச்சு 40 கோடி ரூபா, பாண்டிச்சேரியில் டேக்ஸ் இல்லை, தமிழ்நாட்டில் டேக்ஸ் இருக்குது. நீ தயார் பண்ண நல்லெண்ணெய் பூரா 50 கோடி ரூபா நல்லெண்ணெய் எங்கே விற்றுருக்க? தமிழ்நாட்டில் விற்றுருக்க. சென்ட்ரல் எக்ஸைஸே கட்டலை, ஜிஎஸ்டியே கட்டலை, சேல் டேக்ஸே கட்டலை. சேல் டேக்ஸு இப்போ தான் ஜிஎஸ்டி. முதல்ல வந்து சேல் டேக்ஸுக்கு மேலே சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கும், அதுவும் கட்டலை. இன்கம் டேக்ஸ் கட்டலை. நான் என்ன செய்யணும்? திமுக ரிசைன் பண்ணும். நாராயணசாமி ஆட்சி கவுரு. யார் சொல்கிறா? இன்கம் டேக்ஸ் கமிஷனர். இது வேறு யார் சொன்னால் இவங்க கேட்டுக்க மாட்டாங்க. யார்? ஜான்குமாரும் சரி, தங்கம் நல்லெண்ணெய் வெங்கடேஸ்வரன், இது யார் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டான். யார் சொன்னாலும் பயந்துருக்க மாட்டான். 2 கமிஷனர் சொன்ன பிறகு இவர் நாராயணசாமி ஆட்சியை கவுக்குறார். இவர் திமுக கொடுத்துருந்த ஆதரவை, நாராயணசாமி கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குறார். ஸ்டாலினுக்கு, ஐயா நீ உன்னை காப்பாற்றிக்க, ஏன் நான் என்ன காப்பாற்றிக்கிறேன்? அப்போது வெங்கடேஸ்வரன் ஜான்குமார் 2 பேரும் நாராயணசாமி ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. கவிழ்க்கப்பட்ட பிறகு அத்தனை பேர் அப்படியே பிஜே, இன்னைக்கு அவ்வளோ பேர் காங்கிரஸில் இருந்தால் திமுக அத்தனை பேர் எங்கே இருக்காங்க? பிஜேபியில். அதே போல் ஒரு
நிகழ்ச்சி டெல்லியில் உருவாக்கப்படுகிறது. யாருக்கு? விஜய்க்கு. ஏன் 7 மணி நேரம் விசாரணை, 6 மணி நேரம் விசாரணை. இந்த விசாரணை புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜுனாண்டி நிர்மல்குமார்டையும் விஜயை நோக்கித்தான் நகர்கிறது. காலையில் 8 மணிக்கு கூட்டம் சேரும், ராத்திரி 8 மணிக்கு தான் விஜய் வருவார் என்று திட்டமிட்டது யார்? விஜயா? என்ன சொல்லுவாங்க இவங்க? நான் தான் திட்டமிட்டேன்னு சொல்ல முடியுமா? மதியழகன் அவர் மாவட்ட செயலாளர், அவரும் புஷி ஆனந்தும் எஸ்பிக்கு போய் ரிட்டனாக கொடுத்துருக்காங்க, மின்சாரத்தை தடை செய்து விடுங்கள், மின்சாரத்தை நாங்கள் ஜென்ரேட்டர் வைத்து மின்சாரத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளுகிறோம். ஏன் நம்மளால் எவனா ஏறி கரண்ட கம்பியை பிடிச்சிருவோம். அப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் வருவனும் தெரியுமா? ஆமாம் தெரியும். அப்போ முன்பே நீங்கள் திட்டமிட்டீங்களா? ஆமாம். இது யார் பொறுப்பு? விஜய் தான் பொறுப்பு. இந்த 100 பேர் போகக்கூடிய கேரவன் வேணால் அவர் தொடர்ந்து பயன்படுத்துவார். ஆமாம் பயன்படுத்துவார். அந்த வேனுக்குள்ளே என்ன இருக்கும்? யார் யார் இருந்தாங்க? அது யாருக்கு சொந்தமானது? நீ அது உள்ளே போய் பார்த்துருக்கியா? இல்லை, பார்த்ததில்லை. என்ன நடந்தது? ட்ரோன் பறக்க விட்டு அது ரிமோட்டில் உள்ளேருந்து இயக்கினார்களா? பறந்தது யார் இயக்கினான்னு தெரியாது. விஜய் அதுக்குள்ளே இருந்தாரா? ஆமாம் இருந்தார். இப்படியான கேள்விகள் எல்லாம் யாரை நோக்கி வந்திருக்கு? விஜயை நோக்கி தான். மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர் புஷி தான் இந்த கூட்டத்துக்கான ஏற்பாட்டுக்காக காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் அனுமதி வாங்கினார்கள். அனுமதி வாங்கும் போதே இத்தனை உத்தரவுகள். இந்த உத்தரவுகளை யார் சொன்னது? யார்? விஜய் சொன்னாரா? இல்லை புஷிக்கு மேலே ஆதவர்ஜுனா சொன்னாரா? யார் சொன்னது? காலையில் 8 மணிக்கு கூட்டம் வரும், ராத்திரி 8 மணிக்கு தான் நான் வருவேன், விஜய் வருவார், உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ திட்டமிட்டு தான் கூட்டத்தை நீங்கள் நெருக்கினீங்களா? இந்த இடம் சின்ன இடமா இருந்தால் தான் கூட்டம் நிறைய வரும்னு நீங்கள் திட்டமிட்டீங்களா? ஆமாம். இப்படி பல கேள்விகள் விஜயை நோக்கி திரும்புகிறது. இத்தனைக்கு காரணம் விஜய் தான். இப்படி இந்த விசாரணை போகிறது. விசாரணை வலை எங்கே போய் முடியும்? கூட்டணி வைத்தால் விஜய் நிரபராதி, கூட்டணி வைக்கவில்லை என்றால் விஜயே குற்றவாளி. இதுதான் 2009 கருணாநிதிக்கே நேர்ந்த கதியே அதுதான். கனிமொழி சிறையில், திகாரில், ராஜா மத்திய அமைச்சர் சிறையில், சரத் ரெட்டி சிறையில், கலைஞர் டிவி இயக்குனர் சரத் ரெட்டி சிறையில், அதாவது கலைஞர் டிவி அலுவலகத்தில் ஸ்டாலினுடைய அம்மா கருணாநிதியுடைய 2வது மனைவி தயாளு அம்மாள், உங்களுக்கு ஏது 600 கோடி யார் கொடுத்தான்? கலைஞர் டிவிக்கு அம்மா எப்படி முதலீடு? இந்த விசாரணை முதல் மாடியில், கீழே அறிவாலயத்தில் கூட்டணி பற்றிய பேரம், கூட்டணி சீட்டு அதிகமாக கிடைக்கலைன்னா கைது செய்யப்படுவார் தயாளு அம்மாள். மேலே கீழே, மேலே கீழே, கீழே மேலே, கடைசியாக நீட்ட இடத்துல கையெழுத்து போடுறப்பா யார்? கருணாநிதியே நீட்டிய இடத்தில் கையெழுத்து வாங்கியவர்கள் டெல்லி. விஜயிடம் வாங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகுது. அமித்ஷா நினைத்தால் அடுத்த நொடியே வாங்க முடியும். ஆக இந்த வழக்கின் விசாரணை போக்கு எது எங்கு நோய் நீண்டு கொண்டு இருக்கிறது? கூட்டணியை நோக்கி நீண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ ஒருவேளை இந்த விசாரணைங்கிறது விஜய் கைது செய்கிற இடத்த நோக்கி நகருமா? இல்லை, விஜய் அதுக்கெல்லாம் தயாராக இல்லை. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கேட்டுக்கொள்ளுகிற மனநிலையில் தான் விஜய் இருக்கார். விஜய் ஒன்றும் தேர்ந்த அரசியல்வாதியோ, சிறையை பார்த்தவரோ, என்எஸ்ஐ பார்த்தவரோ, தடாவை பார்த்தவரோ, பொடாவை பார்த்தவரோ எதுவுமே இல்லை. அதே போல் நேற்று திமுகவோட அந்த பெண்கள் மாநாடு நடந்துச்சு, கொங்கு மண்டலத்தில் நடந்துச்சு. விமானத்தில் யதார்த்தமாக போன மாதிரி போடுறாங்க. கனிமொழி, தமிழிசை சவுந்தரராஜன், தமிழிச்சி தங்கபாணி, இந்த 3 பேர் போகிறாங்க. அது தரிசையிலாக கூட போயிருக்கலாம். ஆனால் என்ன கனிமொழி போடுறாங்க, வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனோடு இதை போடுறது எப்படி பார்க்குறதுங்க? இல்லைங்க, இதெல்லாம் சாதாரண யதார்த்தமாக நடந்த விஷயம். இது என்னத்தை போய் அந்தம்மா பிஜேபியுடைய அடையாளம், இவங்க திமுக அடையாளம், இதில் என்ன இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லை, இது சாதாரண விஷயம். குறும்பட செய்தி கூட இல்லை, அதில் குறுஞ்செய்தி கூட இல்லை. அதே போல் அண்ணாமலை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் முதலமைச்சர் அடிமை எடப்பாடி அப்படின்னு சொல்லுவார். தமிழ்நாட்டு அடிமை எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இந்த நிலையில் பாஜகவோட அடிமை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அண்ணாமலைன்னு சொல்கிறாரு
ஆமா எடப்பாடி அவர்கள் வந்து அடிமை தான், தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அடிமை அவர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எடப்பாடி முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கோ பிஜேபிக்கோ அடிமை அவரு? ஸ்டாலின் அடிமை தானே. ஸ்டாலின் இன்னொரு அடிமை. ம். ஸ்டாலின் திமுக அரசு மீது பாஜக எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன் 3000 கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ்மார்க்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? மணல்ல 3000 கோடி ஊழல் நடந்திருக்கு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? நேரு டிவிஹெச் பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? பிடபிள்யூல ஹைவேஸில் ஏவாவோடு பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? டாஸ்மார்க்கில் அறிவிக்கப்படாத அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏன் நடவடிக்கை எடுக்கல? சேகர் பாபு கோயில் நிலத்தை பூரா அவர் பேரில் எழுதியிருக்காரு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் அடிமை? ஜி ஸ்கொயர் 5 லட்சம் கோடியை முதலீடாக வச்சிருக்கு, 5 லட்சம் கோடி, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இவர் சின்ன அடிமை, அவர் பெரிய அடிமை. இதை விட ஜெயலலிதா மீது வழக்கு போட்ட திமுக எடப்பாடி மீது இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போடல, அமைச்சருக்கு மீது வழக்கு போடல. என்ன காரணம்? இவர் அவருக்கு அடிமை, அவர் இவருக்கு அடிமை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, டெல்லியை பொறுத்தவரை திருடுவதை பங்கு போட்டு கொண்டால் யாரும் நிரபராதிகள் தான். பங்கு கொடுக்கவில்லை என்றால் அடிமைகள். அண்ணாமலைக்கு எப்படி 5000 கோடி வந்தது? அண்ணாமலை ஏன் ஒரு ஒத்த கால் நின்று எடப்பாடி நீக்கினார்? பாஜக ஏன் நீக்கிச்சே? பாஜக நீக்குவதற்கு என்ன காரணம்? அப்போ அண்ணாமலை திமுகவுக்கு அடிமையா? இப்படி பல தீர்க்கப்பட முடியாத பல விஷயங்களை கொண்டதான் தமிழ்நாடு அரசியல். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.